ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ரொஜெக்டர் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சின்ன டிவி தான் நம்ம செய்ய போகிறோம். அதோட செய்முறை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செருப்பு பாக்ஸ். இது செருப்பு கடையில் கேட்டாலே ஃப்ரீயாகவே தருவாங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்க, கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு அட்டை ஒன்று, இது கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒரு லென்ஸு ஒன்று வேணும். இந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் எங்கேயோ வாங்கலை. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லென்ஸு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். இந்த லென்ஸ் எப்படி செய்யணும் அப்புறமா காமிக்கிறேன். இது பாருங்க, லென்ஸு வைக்கிறதுக்கு வழி அது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. இதை பாருங்கள். நெக்ஸ்ட் இது லென்ஸு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதுன்னு. இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸு ஒட்டுற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கம்மோ இல்லை ஃபெவிக்கோ எதுவும் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்கிட்ட க்ளூ கன் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா க்ளூ கன்னில் ஒட்டினா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. நீங்கள் வேறு கம்மில் இது பண்ணால் சரியாக பிடிக்காது. டேப் கூட ஒட்டிக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட க்ளூ கன் இருக்குது. க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதை பாருங்கள், ஒட்டிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா காயணும். அது 5 நிமிஷம் இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு காயணும். அது காய வச்சிடலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். இது பாருங்கள், மேலே அது க்ளூ கன் எல்லாம் லைட்டாக ஒட்டிடுக்குது. நம்ம எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸு இங்கே மேலே வச்சு பார்க்கலாம். அந்த பாக்ஸில் கரெக்டாக உட்காருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அட்டை உட்காரத்துக்கு அந்த சைடில் நம்ம க்ளூ கன்னு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், க்ளூ கன்னு நான் ஒட்டிடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த அட்டை கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா அப்பப்போ கீழே விழுந்துடும். லென்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே போகும். அந்த லென்ஸு உட்காரத்துக்கு நம்ம அட்டையை ஒட்டிடலாம். கரெக்டாக நம்ம ஒட்டி வச்சுட்டோம்னா இது கரெக்டாக உட்காரும். பார்த்தீங்கன்னா இது ஒட்டியாச்சு. பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சூப்பராக உட்காந்துச்சு. பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு பாட்டில் மூடி நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பாட்டில் மூடி. இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அது அந்த லென்ஸுக்கு அந்த வெளிச்சம் எங்கேயும் வெளியே போகாமல் இருக்குது. அது ஃபோக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் மூடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே க்ளூ கன் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். கம்மு ஒட்டி நம்ம ஒட்டிடலாம். இது பாருங்கள், ஒட்டிக்கிறோம். பாருங்கள் நல்லா. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியாது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் செய்கிற இதே தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அட்டையால் கட் பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் நம்ம 4 வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் எதுக்குன்னா அந்த ஃபோன் வைக்கிறோம் பாருங்க, அதுக்காக இந்த ஸ்டாண்டை செஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம லப்பர் பேண்டு போட்டுக்கலாம். 2 செய்யும். இது பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வைக்கிறதுக்கு பிடிப்பு. அது வேறு ஒன்றும் இல்லை, மொபைல் வைக்கிறதுக்கு பிடிப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டையை வச்சு நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு பார்க்கலாம், அது கரெக்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது க்ளூ கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா இது கீழே ஒட்டிங்க, அப்போதான், இல்லைன்னா சரியாக உட்காராது. இதை பாருங்கள், நல்லா உட்கார வச்சிடலாம். நல்லா உட்காந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 கோணமாக பண்ணிக்கிறோம்ல, இது மேலே நம்ம க்ளூ கன் வச்சுக்கலாம். க்ளூ கன் ஒட்டிக்கலாங்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நல்லா பிடிப்பாக உட்காராது. மொபைல் இந்த சைடும் அந்த சைடும் விழாமல் இருக்குது. நம்ம இது 3 கட்டமாக கட் பண்ணிக்கிறோம் அந்த பேப்பரை. பாருங்கள், அட்டையை நல்லா ஒட்டிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் 2 பாக்ஸ் வாங்கினேன், செப்பல் பாக்ஸ். அதில் தான் ஒன்று ப்ரொஜெக்டருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு கட் பண்ணி நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாக்ஸில் வச்சு பார்க்கலாம். நல்லாவே க்ளீனாக உட்காருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பின்னாடி ஓட்டை ஒன்று லைட்டாக போட்டுக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு ஸ்கேலை வச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது. அப்பப்போ உள்ள கை விட்டு நம்ம நோண்டினா அப்பப்போ அந்த க்ளூவும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் ஏற்கனவே கட் பண்ணி அதுக்கு நான் வச்சுட்டேன். இப்போ க்ளூ கன் வச்சு இது நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க, நல்லா ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மொபைலு வச்சுட்டு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்கேலை வச்சு நம்ம அப்பப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ
அவ்வளோ தூரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கார்ட்டூன் ஸ்பீடு தான் ஓடி நிற்கிது. ஒரு 100%ல பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லாவே தெரியுது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக லென்ஸ் வருது. அது லென்ஸ் இப்போதைக்கு வேணும்னு தான் நான் என்ன வீட்டில் ஒரு இது வச்சு நான் செஞ்சேன். இந்த லென்ஸு கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வருது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த லென்ஸை செஞ்சது. அந்த லென்ஸ் எப்படி செய்யணும் அந்த வீடியோ நான் அப்புறமா நான் போடுறேன் பாருங்க. இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யறோம்னு இப்போ நேரில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட நம்ம முடிக்கிறோம். ஓகே, பாய்.